சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் சென்னையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, காஞ்சிபுரம் உள்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கீழ்ப்பாக்கத்தில் வசிக்கும் தொழிலதிபர் நிர்மல்குமார் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். சென்னை, காஞ்சிபுரம் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வசித்து வரக்கூடிய தொழிலதிபர் நிர்மல்குமார், அதே போல சைதாப்பேட்டையில் வசித்து வரக்கூடிய தொழிலதிபர் கலைச்செல்வன், சென்னை அம்பத்தூரில் வசித்து வரக்கூடிய வழக்கறிஞர் பிரகாஷ், சென்னை கே நகரில் வசித்து வரக்கூடிய நகைக்கடை அதிபர் மகாவீர் உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 5 மணி நேரத்தை கடந்து இந்த சோதனை சென்று கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தனியார் நிறுவனங்களிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனைக்கான பின்னணி காரணம் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் ஆகியவற்றிற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தங்களுடைய சோதனையை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். போலி நில உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் இழப்பீடாக ரூபாய் பெறுவதற்கு மோசடி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் விசாரணையில் அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை நாளை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது.